Good afternoon to all and a very warm welcome. Ellarkum vanakkam. Today we are here to celebrate the World Sight Day. World Sight Day is very, very important for all of us. So that is why we are here today. It is celebrated on every year on the second Thursday of October. இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, டீச்சர்ஸ் வந்திருக்கீங்க. வெரி வார்ம் வெல்கம். எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. I thought I heard Prema Sitaraman and Mr. Chandrasekhar. I think many more of you would have come. A very warm welcome to all of you. Dr. Shruti நம்ம கூட இருக்காங்க. ஓகே, அவங்க very very interested in visual impairment, special children, everything. Okay, and ரொம்ப கொஞ்சம் வருஷமா நாங்க சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள்ல. அண்ட் சொல்ற விஷயத்தை வந்து எவ்வளவு சிம்பிளா சொல்லுவாங்க. all of us can really understand what's happening. So very warm welcome to you, Dr. Shruti. அண்ட் எல்லாரும் உங்க சேட் பேனல்ல கேள்விகளை கேட்கலாம். அஃப்கோர்ஸ் ரேஸ் ஹேண்ட் அப்புறம் பண்ணலாம். பட் சேட் பேனல்ல இருக்கிற கேள்விகளுக்கு சப்போஸ் பதில் இப்போ வரலன்னா கூட we will keep in touch with all of you. And Dr. Shruti is willing to kind of keep in touch with whoever wants this kind of assistance and support. Also today's topic is eye donation. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், கண்தானம் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த வேர்ல்ட் சைட் டே இந்த டாப்பிக்கை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேஷனல் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் வந்து நாங்கள் பார்வையற்றோருக்கான சங்கம் 1960 நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சின்ஸ் 1960. அண்ட் எல்லா ஏரியாஸ்லயும், அதாவது இளஞ்சிறாருக்கான பயிற்சி, 6 year oldக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான பயிற்சி, ஏர்லி இன்டர்வென்ஷன், இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா பார்வையற்றோர்கள் எங்க போவாங்க, ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு மட்டும் போவாங்க, ரெகுலர் ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரிசோர்ஸ் ரூம் வச்சிருக்கோம் வித் த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன், தொழில் பயிற்சி அண்ட் வேலை வாய்ப்பு அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் அண்ட் அட்வொகசி, ஊனமுற்றோர்களுக்கான ஒரு பார்வையற்றோருக்கான உரிமைகளுக்காக அதை கேட்டு தான் பெற முடியும் ஒரு இப்போதைக்கு. ஸோ அந்த அட்வொகசியும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணும்போது அதன் ஒரு பகுதியாக தான் இந்த வேர்ல்ட் சைட் டே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். வேர்ல்ட் சைட் டே அப்படின்னு எதுக்காக கொண்டாடுறோம், எந்த நாள் நம்ம கொண்டாடினாலும் என்ன நடக்கும்னா அந்த இஷ்யூல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த நாளை கொண்டாடினா அதுக்கப்புறம் அந்த ஃபுல் இயர் அந்த வேலையை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம். ஸோ அந்த நாள் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதை கண்டினியூஸா வேலை பண்ணணும். அதுதான் விஷயமே. ஸோ வேர்ல்ட் சைட் டே எதுக்காக கொண்டாடுறோம்? பார்வை குறைபாடு இல்லைன்னா பார்வையின்மை, ஓகே, அது இருந்தா எப்படி பயிற்சி கொடுக்கறது, அது இல்லாம இருக்கிறதுக்கு எப்படி தடுக்க முடியும், ஆர் குறைபாடுகளை எப்படி கொஞ்சமாவது நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு அந்த இஃபெக்டை எப்படி குறைக்க முடியும். ஸோ இது பற்றியான விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு தான் இந்த ஒரு நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஐ டொனேஷன், கண்தானம்ங்கிறது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பத்தி டாக்டர் ஸ்ருதி நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. டாக்டர் ஸ்ருதி நிஷான் வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டே டிசபிலிட்டி, அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன், அவங்களுக்காக வேலை பண்றது, அவங்களோட வேலை பண்றது. ஓகே, ஸோ ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் லோ விஷன். பார்வை இன்மை மட்டும் நிறைய பேருக்கு தெரியும், இல்லைன்னா ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் அதை பத்தி எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். பட் லோ விஷன் இருந்தா எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலயும் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஸோ அவங்க கேம்ப் எல்லாம் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அவங்க 7,000க்கு மேல கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, 500க்கு மேல ஸ்குவிண்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விட 100 சர்ஜரிஸ் வந்து சில்ட்ரனுக்காக மட்டும் பண்ணியிருக்காங்க.
பட் அவங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல 600க்கு மேல கேம்ப்ஸ் நடத்திருக்காங்க ஃப்ரீயா. அண்ட் 500க்கு மேல சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீயா ஸ்பெக்டக்கிள்ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ அவங்க 100 சில்ட்ரனை அதுக்கு மேலேயே ஆக்சுவலா வெறும்னே ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதாது, அவங்கள மற்ற ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கணும், இன்க்ளூசிவ் ஸ்கூல்ல சேர்க்கணும், அவங்கள எப்படி பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா டாக்டர் ஸ்ருதி இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா மதுரையில தான் முதல்ல படிச்சாங்க. ஓகே, அப்புறம் மதுரையில ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னையில கேஎம்சியில அவங்க அவங்களோட மெடிக்கல் ஃபீல்டு, அதாவது ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எம்பிபிஎஸ் வந்து அங்க இருந்து பண்ணாங்க. அண்ட் தென் அவங்க வந்து ஆப்டல்மாலஜில ஷீ டிட் ஹர் எம்எஸ். அது வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மதுரையில் பண்ணாங்க. தட் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அங்கிருந்து அவங்களுக்கு எம்எஸ் பண்ணினாங்க. அண்ட் தென் அவங்க சங்கர் நேத்ராலயால பீடியாட்ரிக் ஆப்டல்மாலஜி அண்ட் ஸ்டெடிஸ்மிஸ், ஓகே, அதுல வந்து சங்கர் நேத்ராலயாலேருந்து அவங்க அந்த கோர்ஸ் பண்ணினாங்க. அண்ட் ஸ்பெஷல் ட்ரைனிங் இன் லோ விஷன் எல்வி பிரசாத் இன்ஸ்டிடியூட்ல இருந்து பண்ணாங்க. ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு இன்னொரு கோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஐ கவுண்ட் அப்படின்னு இன்னொரு கோர்ஸ் வந்து வித்யாசாகர்ல இருந்து பண்ணினாங்க. அவங்க வந்து FICO, ஓகே, ஃபெலோஷிப் இன் இன்டர்நேஷனல் ஆப்தால்மாலஜி, கவுன்சில் ஆஃப் ஆப்தால்மாலஜி, அதுல இருந்து இன்டர்நேஷனல் எக்ஸாமும் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுல அது டிஸ்டிங்ஷனோட பண்ணாங்க. நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுவாங்க, நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, பல்வேறு ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்க மெம்பரா இருக்காங்க. so many organizations, நான் சொல்ல போனா எனக்கு ஒரு ஃபுல் டே ஆயிடும். ஸோ அண்ட் ஷீ இஸ் வெரி ஆக்டிவ். சும்மா வந்து மெம்பரா இல்லாம எங்க இருந்தாலும் வேலை பண்ணுவாங்க, கேம்ப் நடத்துவாங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் படிச்சுட்டே இருப்பாங்க. ஷீ லேர்ன்ஸ் ஆல் த டைம். ஓகே, எவ்வளோ பிஸியா இருந்தாலும் நமக்காக டைம் கொடுத்து வந்தது பிகாஸ் ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். ஐ டொனேஷனுக்காகவும் பண்ணணும். அவங்க ஆக்சுவலா எந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமும் நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி அப்ரோச் பண்ணாலும் ரொம்ப காமா கைண்டா அப்ரோச் பண்ணி பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ ஷீ இஸ் ஹியர் வித் யூ. அவங்க சொல்றத சிம்பிளா சொல்லுவாங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்க கொஸ்டின்ஸை நீங்க வந்து எந்த தயக்கமும் இல்லாம அவங்க கிட்ட கேட்கலாம். Right, so actually over to you, Dr. Shruti, because I can talk about you. I can keep on talking about you. So welcome and thank you for being with us. Thank you. Thank you. Adha na or brief intro sollirne, but madam has given a very elaborate introduction. Thank you so much. Now actually the first time I heard Deepthi ma'am and then I met her, there was a vast difference because when I heard her, I told her she sounded like a 15-year-old. பண்ணலாமா, நம்ம இது பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நான் வந்து ஏஜ் வாஸ் எனக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாவே அவங்களுக்கு தெரியல. ஸோ ஷீ ஆக்சுவலி அவங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். we've been working for the past I think 2 years 3 years now since the time I got into children with special and with visual impairment. So and it's a wonderful journey. Na ma'am oda share panna journey was a very beautiful journey. We've helped a lot of children along the way. நிறைய கால்ஸ் பண்ணுவோம், நான் ஒரு சைல்டு ரெஃபர் பண்றேன், நீங்க கொஞ்சம் ரீஹாபிலிட்டேட் பண்ணுங்க, கொஞ்சம் இது பண்ண. ஸோ அண்ட் ஆல்வேஸ் தெர் இஸ் நெவர் அ நோ ஃப்ரம் ஹர் சைட். ஷீ இஸ் ஆல்வேஸ் எஸ், பண்ணலாம், கண்டிப்பா ஐ வில் ஹெல்ப் அப்படின்றது தான். ஸோ ஐ தேங்க் மிஸ் தீப்தி பாட்டியா அண்ட் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் என்னை கூப்பிட்டதுக்கு, மிஸ்டர் சந்திரசேகர் ஃபார் டேக்கிங் தி இனிஷியேட்டிவ் அண்ட் செலக்டிங் சச் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் டுடே, and Mrs. Kanmani for having all your people here with us today. And I hope we have an interesting session. எனக்கு வந்து ஒரே சைட்ல பேசுறது எனக்கு பிடிக்காது. ஸோ நிறைய கேள்வி கேளுங்க, அப்பதான் எனக்கும் கொஞ்சம் யோசனை வரும் ஆன்சர் பண்றதுன்னு.
ஸோ இன்னைக்கு வந்து நாம பேச போறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், அண்ட் தட் இஸ் ஐ டொனேஷன். நான் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா, பிகாஸ் நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம அவேரா இருக்கோம், ஆனா ஒரு சில விஷயங்கள் இன்னும் நிறைய அவேர்னஸ் வரல, நான் இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ நம்மளும் நிறைய விஷயத்துல அவேர்னஸ் கூட்டிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதன்படி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் தட் வி நீட் டு நோ அபவுட். ஸோ லைட்டிங் அப் அ லைஃப் பை கிஃப்டிங் சைட். ஸோ கிஃப்டிங் சைட் எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸான ஒரு இதுன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க ஒரு வீட்டுல ஒரு 30 செகண்ட்ஸ் ஜஸ்ட் கண்ணு மூடி உங்க வீட்டுக்குள்ள நேவிகேட் பண்ணி பாருங்க. ஐ திங்க் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நம்ம பண்ணலாம். நான் பண்ணிருக்கேன். அந்த ஒரு ஃபியர், அந்த ஒரு ஹெசிடேஷன் நம்ம வாழ்க்கையில ஒரு இருட்டு வரும்போது எப்படி இருக்குன்றது we really experience like that. So I hats off to all the people who have visual impairment and who are leading very successful lives today by managing and using their other senses very well. So the first thing that I want to say is we need to know இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்லைட் தான் நான் போடுவேன். எவ்ரி 5 செகண்ட்ஸ், நான் இப்ப பேசுற அந்த சென்டென்ஸ் முடிக்கிற 5 செகண்டுக்குள்ள ஒரு பர்சன் இப்ப பிளைண்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இப்ப நம்ம இப்ப ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்கோம். இந்த 15 நிமிஷத்துல 15 குழந்தைங்க பிளைண்ட் ஆயிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம உலகத்துல பிளைண்ட்னஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றது பிளைண்ட்னஸ், பட் பிளைண்ட்னஸ் தவிர லோ விஷன் இன்னொரு கேட்டகரி இருக்கு. நான் அதை பத்தியே பேசுறேன். அது இன்னொரு ஒரு ஹியூஜ் நம்பர் வேர் பீப்புள் ஹேவ் வெரி புவர் விஷன். பட் let's take blindness alone as an entity. Blindness alone பாத்தீங்கன்னாலே all over the world there is almost 370 lakh people who are blind. And அந்த அதுல பாத்தீங்கன்னா 14 lakh வந்து they are children, குழந்தைங்க. And every year இது வந்து already existing prevalence-னு சொல்லுவோம். இன்சிடென்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா every year 10 to 20 lakh people வந்து blind ஆயிட்டே வராங்க. ஸோ அந்த நம்பர் ஆட் ஆயிட்டே வருது. ஸோ இதுல ரொம்ப ஸ்டாகரிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஆல்மோஸ்ட் 1/4 ஆஃப் தட் பாப்புலேஷன் வந்து நம்ம இந்தியால தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் வேரியஸ் ரீசன்ஸ் ஆர் தேர், வி வில் டிஸ்கஸ் தட் ஃபர்தர். நம்ம ஸ்டேட்ல தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 lakh பிளைண்ட் பீப்புள் இருக்காங்க. அந்த 4 lakhல அகைன் வாட் இஸ் ஸ்டாகரிங்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 lakh பிளைண்ட் பீப்புள் வந்து இட் இஸ் ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ். அதாவது இந்த பிளைண்ட்னஸ் வந்து நம்ம தடுக்கக்கூடிய ஒரு பிளைண்ட்னஸ். ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தே நீட் நாட் பி பிளைண்ட், ஸோ they can live with sight. So அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ். நம்ம ட்ரீட்மெண்ட்னு சொல்றது வந்து லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் லாட் ஆஃப் டிசீசஸ். பட் நம்ம இன்னைக்கு ஐ டொனேஷன் பத்தி பேசுறோன்றதுனால ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதை அட்ரஸ் பண்ணலாம். ஸோ ஐ டொனேஷன் இந்த 3 லட்சம் பேருக்கும் நம்ம பண்ணிடலாமா அப்படின்னா தி ஆன்சர் இஸ் நோ. எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஐ டொனேஷன் நம்மளால பண்ண முடியாது. இந்த ரெட்டினல் டிசீசஸ்னு சொல்லுவோம் தெரியுமா, மாலைக்கண் நோய், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்ஸ், அந்த மாதிரியான நோய்களுக்கு கருவிழி மாற்று சிகிச்சை வந்து உதவாது. எது உதவும் அப்படின்னு, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னியல் பிளைண்ட்னஸ். ஸோ கார்னியல் பிளைண்ட்னஸ்னா என்ன? இப்ப நார்மலா நம்ம கண் இதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கட் செக்ஷன் ஆஃப் த கண்ணு. இது ஃப்ரண்ட் போர்ஷனை கருவிழின்னு சொல்லுவோம். இந்த நடுவுல இருக்கிற அந்த சர்க்கிள் தான் லென்ஸ், சுத்தி இருக்கிறது விழித்திரை, ரெட்டினான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த ரெட்டினால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா அது வந்து ஐ டொனேஷன் பண்ற சர்ஜரிஸ்னால நம்ம சரி பண்ண முடியாது. ஆனா இந்த கருவிழின்னு இருக்கு தெரியுதா, வெளியில அந்த ப்ளூ கலரா இருக்கிற அந்த கிளாஸ் போன்ற லேயர்ல வந்து ஏதாச்சும் இஷ்யூ வந்தா அதை நம்ம வந்து ஐ டொனேஷன்னால சரி பண்ண முடியும். சோ இது நான் அந்த கார்னியான்னு சொல்றது என்னன்னா, இந்த பிரவுன் கலரா தெரியுது, அதுக்கு நல்ல ஒரு ஷைனி லேயர் இருக்கு, அதுதான் அந்த கிளியர் டிஷ்யூ கால்ட் த கார்னியா. இட்ஸ் அ விண்டோ, இட் அலௌஸ் த லைட் டு ஃபால் இன்சைட். ஸோ அந்த விண்டோ நம்ம கதவை மூடிட்டா வெளிச்சம் வராது. ஸோ அதுதான் வந்து கார்னியல் பிளைண்ட்னஸ்னு சொல்றோம். ஸோ நார்மலா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்னியா எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒயிட் ஆகுறதோ இல்ல கலர் மாறுறதோ எப்பெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி சம் ஆஃப் தம் வில் பி ஹெரிடிட்ரி. அதாவது பிறந்த குழந்தையிலேயே ஜெனட்டிக்ஸ் மூலியமாவே ஒரு சில கருவிழிகள் வந்து ஒயிட்டா இருக்கும் பிறக்கும் போது. ஒரு சில டைம் இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிகள்னால ஏதோ அவங்களுடைய இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுனாலயோ இல்ல ஏதாச்சும் பட்டு அதனால வர இன்ஃபெக்ஷனாலயோ வரலாம். நம்ம ஊர்ல எஸ்பெஷலி இந்தியால மேல் நியூட்ரிஷன் இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காசஸ் ஃபார் பிளைண்ட்னஸ். நம்ம வந்து 30 இயர்ஸா சொல்லிட்டு இருக்கோம், பட் ரொம்ப சேஞ்ச் ஆகல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால பிளைண்ட்னஸ் நிறைய வருது, நியூட்ரிஷன்னால கேட்ராக்ட்ஸ் நிறைய வருது. ஸோ இன்னும் நம்மளுடைய கம்யூனிட்டியில மேல் நியூட்ரிஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. 4வது அஃப்கோர்ஸ் இன்ஜுரிஸ், நம்ம குச்சி படுறது, கம்பி படுறது, ஏதோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜுரிஸ், இதனால எல்லாம் வந்து வரது பிளைண்ட்னஸ் வரலாம்.
ஸோ இப்போ ஹெரிடிட்ரின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரம், அது ஒரு சின்ன ஸ்மால் ஒயிட் டாட்ஸ்ல இருந்து ஃபுல் கண்ணுமே ஒயிட் ஆகிற அளவுக்கு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ் இருக்கு. லாட் ஆஃப் நேம்ஸ் ஆர் தேர், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ ஹெரிடிட்ரி இஸ் ஒன் ஆஃப் த இது. இன்னொன்னு நான் சொன்னது இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டா புண்ணு மாதிரி அல்சர் மாதிரி வரும் கண்ணுல. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா வெரி ஹை ப்ரெவலன்ஸ் நம்ம ஊர்ல. ஏன்னா நம்ம வந்து ஃபங்கஸ்ல நிறைய டீல் பண்றோம், நிறைய அக்ரிகல்ச்சர் பண்றதுனால பூச்சி கம்பி அதுல எல்லாம் பட்டு அதுல இருந்து வர்ற ஃபங்கஸ்னால நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். நான் சொன்னேன் நியூட்ரிஷன் கம்மியா இருந்தா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால வரக்கூடிய டிசீசஸ். இது எப்படி பாத்தீங்கன்னா சிவியர் ஸ்டேஜஸ்ல தான் வரும். ஆனா நம்ம ஊர்ல நிறைய சிவியர் ஸ்டேஜ் வைட்டமின் பாக்குறோம், இன்னும் பாக்குறோம். நெக்ஸ்ட் திங் ஆஃப் கோர்ஸ் இஸ் மால்நியூட்ரிஷன். ஜெனரல் மால்நியூட்ரிஷனால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன், இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுனால வர இன்ஃபெக்ஷன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்ளோ டிசீசஸ் இருக்கு, இவ்ளோ காரணங்களால நம்மளோட ஐஸ் வந்து ஒயிட் ஆகலாம். சோ இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்ரி இயர் நான் சொன்னபடி 1 lakh இந்தியன்ஸ் வந்து பிளைண்ட் ஆயிட்டே வராங்க. நீங்க அதோட என்ன, யூ ஹேவ் டு ஆட் த பேக்லாக் ஆஃப் த பிளைண்ட். நான் சொன்னேன்ல ஆல்மோஸ்ட் 3 lakh நம்ம தமிழ்நாடுல மட்டும். ஸோ அந்த பேக்லாகையும் ஆட் பண்ணி எவ்ரி இயர் சேர்ற நம்பர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ கேன் இமேஜின் ஹவு மெனி blind people we are having in our community regularly. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளுக்கு per year we are getting only 50,000 eyes. ஓகேங்களா? 50,000 eyeballs வச்சு we have to get correct so many backlog of patients waiting. So இந்த சிச்சுவேஷன்ல ஏன் இது நடக்குது? Why is there a difference or a gap between demand and supply? Why is there a gap? What is the necessity? Are the numbers actually low அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மட்டும் எடுத்துக்கோம்னா எவ்ரி டே 150 to 180 டெத்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இது வந்து ரெஜிஸ்டர்ட் டெத்ஸ். அதை தவிர அன்ரெஜிஸ்டர்ட் டெத்ஸ்னு ஒரு பெரிய கடலை இருக்கும். பட் ரெஜிஸ்டர்ட் டெத்ஸ் நம்ம சென்னையில மட்டும் இவ்வளவு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஹோல் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா 62,000 ஆல்மோஸ்ட் எவ்ரி டே டெத் ரேட் இதுதான். இந்த டெத் ரேட்ல எல்லாருமே டொனேட் பண்ணாங்கன்னா 11 டேஸ்ல, வெறும் 11 டேஸ்ல நம்ம எல்லா பிளைண்ட் பேக்லாகையும் நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். பட் அப்படியா நம்மளுடைய சிச்சுவேஷன்? நம்ம சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஏன் இவ்வளவு ஒரு பேக்லாக் இருக்கு? And that is because of myths. There are a lot of myths surrounding eye donation. என்ன சொல்றாங்க, அது ஃபேஸ் வந்து கண்ணெல்லாம் குழியாக்கிடும் அப்படின்ற ஒரு மித் இருக்கு. ரெண்டாவது, ரொம்ப நேரம் எடுப்பாங்க, ஃபியூனரல் போறதுக்கு டைம் ஆயிடும் அப்படின்னு. மூணாவது, பாடி நாங்க சர்ஜன் கிட்ட கொண்டு போய் அங்க ஆபரேஷன் பண்ணி எடுப்பாங்கன்ற ஒரு மித். நாலாவது, அவங்க கண்ணாடி போடுவாங்க, பிபி சுகர் இதெல்லாம் இருக்கு, சோ அதனால கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு மித். நாலாவது, ஒரு சிலவங்க வந்து அடுத்த பிறவி இல்ல அந்த மாதிரி கண் இல்லாம பிறந்துருவாங்களோ அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஹெசிடென்சி இருக்கதான் செய்யும். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய லேக்குன்னு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் தி லேக் ஆஃப் அவேர்னஸ். அதாவது இப்படி ஒண்ணு கொடுக்கலான்றது கூட நிறைய பேத்துக்கு தெரியாது. அது தெரிய வரணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். So the first thing that we need before I even go into eye donation is to have an open mind. நம்ம மைண்ட் ஓபன் பண்ணிக்கிறணும், நம்ம ஹார்ட் ஓபன் பண்ணிக்கிறணும். அப்பனாதான் நம்மளுடைய ஐஸ மத்தவங்களுக்கு நம்ம ஓபன் பண்ண முடியும். இந்த ஒரு ஓப்பன்னஸ் இருந்தாதான் நம்மளும் மத்தவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியும். சோ இப்பவே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், அவேர்னஸ் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் give the awareness freely to everyone, because the more the people know, more the people will be benefited. All right, so first we will answer simple questions. யாரெல்லாம் கண் தானம் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் தானம் எல்லாருனாலையும் செய்ய முடியும். ஆனா டெத்துக்கு அப்புறம் மட்டும்தான் செய்ய முடியும். சோ நீங்க பாத்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், எல்லா டிரான்ஸ்பிளான்ட்ஸுமே யூ நீட் அ லிவிங் பாடி. பாடி வந்து டெட் ஆகக்கூடாது, பிரெயின் டெட் ஆகலாம், பட் பாடி லிவிங்கா இருக்கணும். ஆனா ஐ இஸ் த ஒன்லி திங் ஈவன் ஆஃப்டர் டெத் வி கேன் ஹார்வெஸ்ட். ஸோ அது ஐயுடைய ஹெல்த் வந்து 6 hours வரைக்கும் இட் இஸ் ஸ்டில் அ லிவிங் ஆர்கன். ஸோ நம்ம அந்த 6 hours நம்ம அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம அதை சேவ் பண்ணி we can use it for the next person. ஸோ அதுவே ஒரு பெரிய இந்த அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஏஜ், ஜெண்டர் இது ரெண்டுமே எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. எந்த ஏஜ் வேணாலும் டொனேட் பண்ணலாம், எந்த ஜெண்டரும் டொனேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு சிஸ்டமிக் ப்ராப்ளம் இருக்கு, பிபி சுகர், அப்சல்யூட்லி நோ கான்ட்ரா இண்டிகேஷன், டெஃபினெட்லி we can go ahead for eye donation in such patients. ஏற்கனவே கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிருப்பாங்க, குளோகோமா சர்ஜரி பண்ணிருப்பாங்க, மத்த வேற ஏதாச்சும் ரெட்டினல் சர்ஜரிஸ் எல்லாமே பண்ணிருக்கலாம். அப்சல்யூட்லி நோ கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் eye donation.
அதே மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்க, பவர் இருக்கு, அந்த மாதிரி பீப்புளும் தாராளமா ஐ டொனேட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே டொனேட் பண்ணலாமா அப்படின்னா இல்லை, ஒரு சிலவங்க டொனேட் பண்ண முடியாது. அகைன் வெரி ஸ்மால் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்காங்க, அதாவது காஸ் ஆஃப் டெத் செப்டிசீமியான்னு சொல்லுவாங்க, செப்சிஸ், உடம்புல இன்ஃபெக்ஷன் இருந்து இறந்தவங்க கொடுக்க முடியாது. கேன்சர் இருந்து இறந்தவங்க கொடுக்க முடியாது. ஹெப்படைட்டிஸ், லிவர் இன்ஃபெக்ஷனால வந்து இறந்தவங்க கொடுக்க முடியாது. அப்கோர்ஸ் ஹெச்ஐவி வந்து இறந்தவங்க கொடுக்க முடியாது. இது நானுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, இருக்கா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு ரிலேட்டிவ்க்கோ தெரிஞ்சவங்களுக்கோ, ஸோ எப்படி நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னா, அதுவும் நத்திங் டு வரி. நாங்க ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நாங்க ஒரு பிளட் சாம்பிளும் எடுப்போம். அந்த பிளட் சாம்பிள்ல இந்த 4 இதுக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த ஐயவே நாங்க யூஸ் பண்ணுவோம். சோ இந்த 4 இருக்கா இல்லையான்னு தெரியாதவங்கனால அதுவும் ஒரு தடங்கல் கிடையாது. ஏன்னா இது 4க்கும் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு we will go ahead with the transplant. சோ இப்போ ஐ டொனேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா நான் ஒரு ப்ராசஸ் சொல்றேன். சோ ஒரு ஃபேமிலிலயோ ஒரு இதுலயோ டெத் நடக்குதுன்னா அப்படின்னா, எய்தர் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ரிலேட்டிவ் கிட்ட எனக்கு டெத் ஆச்சுன்னா ஐ டொனேட் பண்ணணும்னு. ஒரு சில டைம் அவங்க சொல்லியிருக்க வேண்டாம், ரிலேட்டிவே இல்ல எங்க அப்பாவுக்கு நான் ஐ டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள். அவங்க ஒரு ஃபோன் கால் பண்ணணும் ஐ பேங்க்குக்கு. வித்தின் 6 hours அந்த ஐ ஹார்வெஸ்ட் ஆகணும். ஸோ டெத் ஆகி வித்தின் 1 to 2 hours முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். கால் ரிசீவ் பண்ண உடனே வித்தின் 1 hour they will be at your premises. வீட்டுக்கே வந்துருவாங்க. they will bring the entire set, sterile செட்டோட வித் இது எல்லாமே வந்துருவாங்க. வந்து ஒரு 20 minutesல ப்ரொசீஜர் முடிஞ்சிட்டு அப்படியே எப்படி இருந்ததோ முன்னாடி அதே மாதிரி தான் இருக்கும். கண்ணுல எதுவும் குழியோ இல்ல எதுவும் தெரியாது. ஐ நல்ல மூடி இருக்கும், நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. எல்லா திங்ஸுமே நாங்களே எடுத்துட்டு போயிடுவோம். இட் வில் நாட் பி கெப்ட், நோ சிரிஞ்ச் ஒண்ணுமே இருக்காது. எவ்ரிதிங் வில் பி கிளீன்ட் ஆஃப்டர் 20 minutes. So this is how it will happen. So the main thing is நாங்க அந்த 1 hour வரதுக்குள்ள certain precautions நம்ம எடுத்துக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் ஹெட் ஃபேனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா அது ஐ ட்ரைனஸ் காஸ் பண்ணும். ரெண்டாவது தலையை கொஞ்சம் லைட்டா தூக்கி வச்சு கண்ணை மூடி வச்சிருக்கணும். ஸோ அகைன் ட்ரைனஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு அந்த கண்ணை மூடி வச்சிருக்கணும். இருந்தா வீட்டுல காட்டன் இருந்தா அதை ஈரமா ஆக்கி துண்டோ இல்ல காட்டனோ கண் மேல வச்சுக்கலாம். அண்ட் டிராப்ஸ் எதுவும் இருந்ததுன்னா போடலாம். So these are optional, but main thing is 6 hours குள்ள கால் வந்துடணும். வந்த உடனே as I said only 20 minutes to remove the eyeball, and கூடவே ஒரு blood sampleம் எடுப்போம். ஒரு informed consent கண்டிப்பா எடுப்போம். முடிஞ்ச உடனே பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் ஒரு வித்தியாசமே இருக்காது. It will be just as how it was previously. So this is a small video which I want to show you. So now I'm just going to skip through the video. It's a long video. We take consent for tissue. First consent எடுத்துட்டு அப்புறம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே இந்த திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருவோம். மாஸ்க், கிளவ்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருவோம். வந்துட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷனுமே we will do எப்படி இருக்குன்னு. அப்புறம் செப்சிஸ் இல்லாம பண்றது, அதாவது இன்ஃபெக்ஷன் வராம பண்றதுக்கு கிளீனிங் சொல்யூஷன் எல்லாமே நாங்களே கொண்டு வந்து we will do. ஸோ அந்த ட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிரைல் ட்ரே. இந்த ட்ரே வச்சுதான் பண்ணுவோம். நல்ல ட்ரேப் போட்டுட்டு தான் பண்ணுவோம். நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி ஐய கிளீனா வச்சுட்டு பண்ணுவோம். ஸோ பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பிளட் சாம்பிள் ஒன்னு எடுப்போம். இப்ப பாருங்க, பண்ண கண்ணு பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாம அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் see there will be no difference even after removal of the eye. So this is done with the permission of the relative. This video. So once we do it, and the tissue which நம்ம என்ன பண்ணுவோம்னா we take it to the lab, the eye bank. eye bankல போய் we have a laminar air flowல we prepare the eye வந்து clean பண்ணி அதை இது பண்ணி அந்த கார்னியாவை மட்டும் நாம ரிமூவ் பண்ணி இது வந்து ஒரு மீடியம்னு சொல்லுவோம். அந்த மீடியம்ல நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணலாம். 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அந்த மீடியம்ல வச்சா. ஆனா நம்மளுக்கு பேக்லாக் இவ்வளவு இருக்கிறதுனால within 1 to 2 days வந்து எல்லா சர்ஜரிஸையும் போஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு பர்சன் கண்தானம் பண்றாங்கன்னா 2 கண்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 2 கண்கள்ல 4 பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ வந்து 1 person டொனேட் பண்ணா 4 பிளைண்ட் பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ யூ கேன் இமேஜின் the impact that it has on 4 people விஷன் கொடுக்கிறது. So once we preserve the eyes பாத்தீங்கன்னா நம்ம we keep it inside the fridge at a certified ஒரு டெம்பரேச்சர்ல வச்சு அதை மெயின்டைன் பண்ணுவோம். அதை மெயின்டைன் பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒருக்க செக் பண்ணுவோம் அதோடைய ஹெல்த் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, யூஸ் பண்ணலாமா, அதுக்குள்ள பிளட் ரிசல்ட் எல்லாம் வந்துடும். ஸோ அதுல நான் சொன்ன அந்த 4 இது இருக்கா இல்லையான்றதையும் செக் பண்ணிட்டு then we go ahead with the surgery.
ஸோ சர்ஜரி பண்ணும்போது ஹவு டு வி கரெக்ட் இட். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது குழந்தைங்க ஹெரிடிட்ரியா பிளைண்டா பிறக்கிற குழந்தைங்க. ஸோ இந்த கண்ணுக்கு பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒரு கண்ணு அந்த குழந்தைக்கு, ஒரு கண்ணு பார்வை வந்தாலே எவ்வளவு ஒரு அமேசிங் ஃபீலிங்னு உங்களுக்கு தெரியும். இதுவும் சர்டன் அதர் ப்ரொசீஜர்ஸ் வி ஹவ் டன். யூ கேன் சி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்படி கிளியர் ஆக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு கருவழியோடைய ஒயிட்னஸ் வந்து கிளியர் ஆகுது. ஸோ இது வந்து டிசெக்ட்ன்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அகைன் this is another limbal dermoidன்னு சொல்லுவோம். இதை எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். இது பாருங்க, நான் சொன்னேன் இந்த சிவியர் கேஸ் ஆஃப் ட்ரை ஐ, இதுல ஃபுல் கருவழியும் வெள்ளையா இருக்கு. இதுக்கு நம்ம இந்த மாதிரி கருவழி ஆப்ரேஷன் வச்சு ஒரு சின்ன லென்ஸ் மாதிரி சென்டர்ல வச்சு விஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வேஸ் ஆஃப் டூயிங் சர்ஜரி. So we have learned about what happens in eye donation and after that. But eye donate பண்ணணும்னா யாரை கால் பண்றது அப்படின்னா, யூஸ்வலா ஐ பேங்க்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்குரிய நம்பர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். நமக்கு ஒரு ஐ பேங்க் இருக்கு, அதனுடைய பேர் வாழும் கண்கள் ஐ பேங்க். ஸோ திஸ் வாஸ் செட் அப் பை எங்களுடைய வைஸ் சேர்மன் டாக்டர் ஷாலினி மதிவானன். அவங்க ஒரு கார்னியா ஸ்பெஷலிஸ்ட். 35 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஒரு ஐ பேங்க் நம்மளுக்கு செட் பண்ணாதான் ஐ டொனேஷன்ஸ் வந்து நம்மளுடைய பேக்லாக் சென்னையில வந்து கிளியர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ரைட் நவ் we are running it very successfully. You can see that sir கேட்டிருந்தார் ஒரு இந்த மாதிரி யாரெல்லாம் ஐ டொனேட் ஐ எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா there is a human organ transplantation act அப்படின்னு ஒண்ணு இருக்கு 1994 குள்ளது. ஸோ அதுல வந்து அதன்படி we need a certificate to collect eyes. ஸோ அந்த சர்டிபிகேட் ஒன்னு we have to acquire. அதே மாதிரி we need eye bank certificate. ஸோ ரெண்டு சர்டிபிகேட்டும் we need to maintain an eye bank and to collect eyes. So what are the functions ஒரு eye bank அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிகவரி ஆர் ரிட்ரீவல். ஸோ ஹாஸ்பிட்டல் பேஸ்டாவும் போவோம், ஹோம் பேஸ்டாவும் ரிட்ரீவ் பண்ணுவோம். அதை ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் பண்ணிட்டு யார் யாருக்கு தேவையோ அதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ், மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் தேவைப்படும். ஸோ எந்தெந்த ஹாஸ்பிட்டல் தேவைப்படுதோ we will keep distributing them. So because எங்களுக்கு we have an eye hospital attached, ஒரு சேரிட்டி ஹாஸ்பிட்டல் MNI ஹாஸ்பிட்டல்ன்றது எங்களோடது. அதோடைய JNVRன்னு ஒரு சேரிட்டி விங்கும் இருக்கு. ஸோ யாருக்கு ஐ அந்த கார்னியா தேவைப்படுதோ உடனடியா யூஸ் அப் ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட் பெருசா இருக்கிறதுனால ஐ வந்து உடனே நாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ரெஜிஸ்டர் பார்த்துட்டு கால் பண்ணி உடனே சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணி within 2 days the surgery will be done. Okay, so now you feel okay, I want to help. At this point, how can I be a site ambassador? Yes, you can be a site ambassador. Anyone can be a site ambassador. It's very simple. First thing is, உங்களுக்கு தெரிஞ்சவங்கல உங்க ரிலேட்டிவ்ல யாருக்காச்சும் ஃபேமிலில டெத் நடந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு few words, if you're close enough to them, to just assist them in educating them or making them aware about eye donation. And if that relative is willing, then you can give a call within the next 6 to 8 hours for giving vision. சரிங்களா? So one eye 2 persons க்கு கொடுக்கும். So 2 eyes 4 people க்கு vision கொடுக்கும். So again, eye donation numbers we have. You can note it down whenever you want. How can I donate my eyes? So now if you want to donate eyes, can you do it right now? முடியாது. You can only pledge your eyes. So pledge ன்றது என்னன்னா, I promise to give my eyes after my death at whatever time it happens. So இதுல பாத்தீங்கன்னா we have something called a pledge card. So இது வந்து this is because we have the வாழும் கண்கள் eye bank, we are going ahead with this number. But சென்னையில மட்டும் இல்ல, all over India there are several eye banks available. They are attached to hospitals also. So நீங்க just Google eye banks across India இல்ல eye banks in Chennai, eye banks in your city னு போட்டீங்கனாலே you will get the list. So உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ which is closer நீங்க பண்ணிக்கலாம். So இதுல பாத்தீங்கன்னா first நாங்க pledge card வந்து ஒன்னு we will note down your name and everything. This is for our இது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா we will provide a certificate. Now this certificate is your treasure and our honor. So we are honored because we feel so proud that you are an eye donor, and so should you. So நிறைய பேர் எங்களுக்கு donate, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே நாங்க கொடுக்கிற சர்டிபிகேட்டை they frame it in their house and they keep, because it is a it's a matter of great pride, not only for them, for us also. Every person who pledges their eye, we feel extremely overwhelmed that they have come forward. So இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம். சர்டிபிகேட்டோட இது பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன இது வந்து கிரெடிட் கார்டு சைஸ்ல இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு சைஸ் இது வந்து வாலெட்குள்ளேயோ இல்ல உங்க பர்ஸ்குள்ளேயோ ஈஸியா வைக்கக்கூடிய ஒரு சைஸ். இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா மை நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐ எம் அ சர்டிஃபைட் ஐ டோனர் இன் தி ஈவென்ட் ஆஃப் மை டிமைஸ், ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர் அப்படின்ற ஒரு இது ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ரிலேட்டிவோட க்ளோசஸ்ட் ரிலேட்டிவோ அவங்க நேம நாங்க வாங்கி வச்சோம்.
ஸோ இதெல்லாமே நம்ம பண்ற ஐ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணலாம், மற்ற அவுட் சைடு இதுலயுமே பண்றோம். நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வி கிரியேட். இந்த மாதிரி ஐ அவேர்னஸ் பிளெட்ஜ் பண்ணி பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we call them and we appreciate them, honor them because it's a matter of great pride. And this was one of a very special moments எங்களுடைய ஐடியில, because இவர் வந்து he is one of our oldest, இவரோட father வந்து எங்களோட one of the oldest patients. He passed away due to family demise. அப்போ son came forward and said எனக்கு ஐ டொனேட் பண்ணணும், ஃபாதரோடது எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபாதரோட ஐ டொனேட் பண்ணி நாங்க 4 பேருக்கு அந்த ஐஸ் வச்சு விஷன் கொடுத்தோம். ஹி வாஸ் சோ ஓவர்வெல்ம்ட். அந்த சந்தோஷத்தை என்னாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு இதா கண்ணீரோட அவர் வந்து சந்தோஷமா ஷேர் பண்ணாரு. ஸோ தட் மொமெண்ட் ஃபார் மீ இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஏன்னா இதுக்காக தான் நம்ம வந்து பண்றோம். யாருக்காக போச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா வந்து அவங்க போயிருக்கு, அந்த 4 பேத்துக்கு பார்வை வந்திருக்குன்ற அந்த சந்தோஷம் வந்து வெரி really it is a very precious feeling which only certain people can cherish. So we also run awareness classes. ஏன்னா awareness is the main issue for eye donation. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. So we run awareness sessions all over. And when Ms. Deepthi talked about this topic, I said immediately na jump panni, yes, awareness is important. So in the World Sight Day, eye donation should be the main thing that we should discuss about. Now we discussed about it. So I just want to leave you with one last video. This is what I always show my audiences. Hey. මොකක්ද? ඉනාලේ. මේ පොතේ තිබ්බ දෙයකට මොකද්ද? ඒ තමයි කොරක ගහ යන මිනිස්සෙක් දැකලා තව මිනිස්සෙක් අහනවා ඇයි ඔයා කොරක ගහන්නේ කියලා. එතකොට අර කොරක ගහ ගිය මිනිස්සයා කියනවා ඒ මගේ මේ දතේ අමාරුවකින්ද කියලා. බලලා ඉවරලා මටත් දෙනවද? මොකද? නෑ. S2 අවසන් වී දෙවි පරිත්‍යාග කරන තෙක් තව කෙනෙක් මග බලන් ඉන්නවා. எவ்ரி டைம் இந்த வீடியோ நான் பார்க்கும்போதும் எனக்கு ஐ திங்க் இது ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பேன். பட் எனக்கு எப்பயுமே கண்ணில் தண்ணி கட்டும். ஏன்னா நாங்க பாக்குறோம் அந்த சிச்சுவேஷன், இந்த மாதிரி குழந்தைங்க, இந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள் வெயிட்டிங் ஃபார் ஐஸ். நம்ம as youngsters we should come forward and pledge our eyes. அண்ட் எவ்வளவு பேர் பண்றோமோ அவ்வளோ நல்லது. அண்ட் நம்ம மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும், நம்ம அம்மா அப்பா யாருக்கு பாக்குறோமோ அவங்கள சொல்லி அவங்களையும் பிளெட்ஜ் பண்ண வச்சு, நம்ம ஃபேமிலியில ஏதாச்சும் ஒரு அன்டைம்லி டிமைஸ் ஏதோ அன்பார்ச்சுனேட்லி சம்திங் ஹேப்பன்ஸ்னா அந்த அவேர்னஸோட நம்ம வந்து பீப்புளை மோட்டிவேட் பண்ணி பண்ண வைக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் which I feel is something very precious. So I hope நம்ம விழிகளை எரிக்க வேண்டாம், புதைக்க வேண்டாம், ஆனா விதைத்து செல்வோம். ஏன்னா இந்த விதைக்கிறது உங்க கண்கள் இன்னொரு 100 வருஷம் பார்க்கட்டும், அதை நம்ம விடக்கூடாது. தேங்க்யூ சோ மச். இது எங்களுடைய ஐபேங்க் உடைய நம்பர்ஸ். உங்களுக்கு மற்ற ஐபேங்க் உங்களுக்கு தேவைனாலும் யூ கேன் கான்டாக்ட், பட் தீஸ் ஆர் அவர் ஐபேங்க் நம்பர்ஸ், வாழும் கண்கள் ஐபேங்க். இந்த நம்பருக்கு நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். இமீடியட்லி வி வில் பிக் இட் அப் 24/7. பிளெட்ஜ் பண்றதுனாலும் இதே நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து அந்த கார்டையும் கொடுத்துட்டு வி வில் note it down in our register. So thank you again, Mr.
Dr. Chandrasekhar, for giving me this wonderful opportunity on a special day like World Sight Day. I hope today we can make a difference all starting today all through the day. Thank you. Deepti, are you there? Thank you, Dr. Shruti. Can you hear me? Yeah. I can hear you. Okay, so thank you so much. And just as we expected, Blow Simpla with all the emotions and the passion உங்க வாய்ஸ்லயும் தெரியுது, உங்க ஆக்ஷன்லயும் தெரியுது. So thank you very, very much for this wonderful insight on the World Sight Day. I think நிறைய கேள்விகள் இருக்கும். So can we open up for the questions, Dr. Shruti? Yes. Deepti, 15 years old Deepti. நான் நிஜமால அப்படிதான் நினைச்சேன். No, she is 16 years old. Sweet 16. Madam, ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப இந்த சோக்காய்க்கேரா கல்லூரி மாணவிகள்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்களெல்லாம் கூட ஒரு கண்தான இயக்கம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அவங்களெல்லாம் அந்த தூதுவர்கள் மாதிரி வச்சு யாரு ஹோவர் பிரிங்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஐஸ் அவங்களுக்கு ஏதாவது அவங்க கான்வெகேஷன் டேலையோ இல்லை காலேஜ் ஆனுவல் டேலையோ ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கலான்னு. ஏன்னா டாக்டர் சேதுகுமரன் வந்து பரிசளிக்கிறதுல அவர் ஒரு பெரிய வள்ளல் அவரு. அது மாதிரி ஒரு இதை நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்மணி மேடமும் இருக்கிறாங்கிறதுனால. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ப்ரீடம் பேபிஸ் வந்து ஏதோ 6 நாளைக்குள்ள பார்த்தா பிளைட்னஸ் அவாய்ட் பண்ணலாங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நியூஸ்க்கு வந்தது. அதுக்கு ஏதோ சம் எக்யூப்மெண்ட் இருக்குது. அது மற்ற ஸ்டேட்ல எல்லாம் அது கம்பல்சரி மேண்டேட்ரி, பட் தமிழ்நாட்டில் அது மேண்டேட்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பத்தி உங்களுக்கு ப்ரீடம் பேபிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓபின்ற ஒரு நோய்க்கு வந்து ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இட் இஸ் எ ரெட்டினல் டிசீஸ். நான் சொன்னேன் அந்த விழித்திரைக்குரிய ஒரு நோய். அது என்ன ஆகும்னா, இந்த ப்ரீடம் குழந்தைங்களுக்கு அந்த ரத்த குழாய்கள் சரியா ஃபார்ம் ஆகாம இருக்கும். பிறக்கிறது ஆக்சுவலா 40 வீக்ஸ்க்குள்ளதான் அந்த ஃபுல் டெவலப்மெண்ட் வரும். ஆனா சீக்கிரமாவே பிறக்கிறதுனால அந்த பாதி டெவலப்மெண்ட் வெளியில நடக்கும் பிறந்த பிறகு. ஸோ அப்போ சரியா நடக்கலைன்னா சம்டைம்ஸ் ஆக்சிஜன் நிறைய கொடுத்தாங்கனாலோ இல்ல குழந்தையோட வெயிட் கம்மியா இருந்தாலோ அந்த மாதிரி அந்த ரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் விரிசல் அடைஞ்சு ரத்த கசிவுகள் ஏற்படலாம் விழித்திரையில. ஸோ அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 6 நாள் இல்ல, வித்தின் 1 month, அதாவது குழந்தை பிறந்த 1 மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு அதாவது லெஸ் தேன் 2 kgs 2 கிலோ குழந்தைங்க அதை விட கம்மியா இருக்கிற வெயிட்னாலோ இல்ல 30 வீக்ஸ் 30 வாரம்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்கனாலும் கண்டிப்பா ஐ செக்அப் பண்ணணும். அது பண்றதுனால என்னன்னா அந்த ஆர்ஓபின்ற நோயை நம்ம தடுக்க முடியும். அதனுடைய இது என்ன சொல்றாங்கன்னா, மேபி கவர்மெண்ட்டுடைய இது இல்ல ப்ரோக்ராம்ஸ் மாதிரி. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ஓபி ஸ்கிரீனிங் இஸ் அ கவர்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ கவர்மெண்ட் ரன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா we still have to depend on private organizations. ஸோ நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்ஓபி ஸ்கிரீனிங் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருந்ததுன்னா, நெட்வொர்க்கிங் இருந்ததுன்னா. ஸோ தட் இஸ் வை அதை தான் சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து கண் தானம் கரெக்ட் பண்றது கஷ்டம். அது நீங்க சொல்ற மாதிரி அந்த வித்தின் 1 month அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா தேர் விஷன் வில் பி சேவ். பிளைண்ட்னஸ்ல இருந்து பிரிவென்ட் பண்ண முடியும். அதுக்கு பேரு ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி. இன்னொன்று வந்து இந்த அவேர்னஸ் பத்தி பேசும்போது, நம்ம கண் தானம்னு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து நம்ம கண்ணை தோண்டி எடுத்துட்டு போயிடுவாங்களோங்கிற மாதிரி கூட ஜனங்களுக்கு ஒரு பய உணர்வு உண்டு. நான் வந்து என்னுடைய பையன் விக்ரம்னு சொல்லி 5 வயசுல இறந்து போனான். அவனுடைய கண்களை நான் டொனேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தா சின்ன கருப்பா ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி மட்டும்தான் இருந்தது வழி. பட் மற்றபடி வேற ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கோரமா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. உண்மையிலே அந்த அவேர்னஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எங்களை போன்ற நிறுவனங்கள் வந்து, அதுவும் உங்களை போன்ற நிறுவனங்களோட இணைந்து நிறைய விஷயங்களை பணிகளை மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து சுருக்கமா சொல்லணும்னா,
கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலா வந்து இப்போ இத பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம், நிறைய இருக்கு. பட் நம்ம எப்படி சொல்றது, சிம்பிளா ஒரு கிளியரா ரொம்பயும், ஏன்னா அதை பத்தி ரொம்ப டீடைல்ஸும் போனோம்னா அப்புறம் கொஞ்சம் அது ஒரு பயம் வந்துடும். ஸோ நம்ம இட்ஸ் பெட்டர் டு கீப் இட் சிம்பிள், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இதுல வந்து ஒரு சில டவுட்ஸ் எப்படின்னா, எப்படி ஒரு கண்ணு வந்து 4 பேருக்கு யூஸ் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அது எப்படின்னா, யூஸ்வலா வந்து கருவிழியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம லேயரா நம்ம சர்ஜரி பண்ணலாம். ஸோ லேயரானா மேல் பகுதியில ஒரு கண்ணுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வைக்கலாம், அதுல இருக்கிற கீழ் பகுதியை ஒரு பேஷண்ட்டுக்கு வைக்கலாம். கருவிழி மட்டும் இல்லாம ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம், சைட்ல இருக்கிற அந்த வெள்ளை கருன்னு சொல்லுவோம், அந்த இதை கூட நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கருவிழியில இருந்து நம்ம 2 பேஷண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். அதை தாண்டி அந்த வெள்ளை இது கூட ஒரு சில பேஷண்ட்டுக்கு டிராஃப்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து 4 பேஷண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். சார், உங்களுடைய இது கேட்கறதுக்கு ஐ எம் ரியலி ஓவர்வெல்ம்ட். உங்க ஃபேமிலியில, உங்களோட ஓன் ஃபேமிலியில இப்படி ஒரு யங் சைல்டுக்கு இது பண்ணி அப்பயும் உங்களுடைய மைண்ட் இது டொனேட் பண்ணணும்ன்ற ஒரு அவேர்னஸ் இருந்தது. இட்ஸ் a very big thing. I appreciate and I deeply happy that இதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஐ திங்க் நம்மளுக்கு இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே ஐ திங்க் என்னை விட உங்ககிட்ட தான் பயங்கர இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஒரு ட்ரூ லைஃப் இன்சிடென்ட் இது. ஸோ சார் சொன்ன மாதிரி எந்த ஏஜுமே ஒரு தடங்கள் கிடையாது, அண்ட் எந்த கண்டிஷனுமே ஒரு தடங்கள் கிடையாது. கொடுக்கணும்ன்ற அந்த மனசு இருந்தா போதும். ஏஜ், செக்ஸ், ரிலிஜன், காஸ்ட், creed, nothing matters. Only the heart matters, that we should come forward and give, and we should pledge, and we should hold the promise. அதாவது நம்ம ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பிளெட்ஜ் பண்ணிடுறாங்க, ஆனா அவங்களோட டிமைஸ் ஆன பிறகு இன்ஃபார்ம் பண்ண முன் வர்றது யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஒண்ணு அவங்க மறந்துடுறாங்க, இல்ல அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இல்ல அவங்க இருக்கிற கிரீஃப்ல, அவங்களுக்கு இருக்கிற அந்த துக்கத்துல அவங்களால அது ஞாபகம் வர மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து ரிலேட்டிவோடைய ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அந்த ரிலேட்டிவை நாமினேட் பண்றாங்களோ அந்த ரிலேட்டிவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க இந்த இதுல. questions இருக்கா? any other questions? மேடம் வணக்கம். மேடம் கண்மணி பேசுறேன் மேடம். வணக்கம். வணக்கம். சார் சொன்னது மாதிரி சாரோட அந்த அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில நிகழ்ந்த அந்த நிகழ்வு கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது. இது வந்து சாரையும் வச்சுட்டு உங்களையும் வச்சுட்டு நாங்க வந்து உறுதிமொழி எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கோம். சார் சொன்னது மாதிரி கல்லூரி மாணவிகளோடு சேர்ந்து நம்ம வந்து ஒரு இயக்கமா இந்த கண் தானம் பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் அந்த கண் தானம் செய்யக்கூடியவங்களை நம்ம சேர்க்கறதும் ஒரு இது எடுத்துக்கலான்ட்டு நாங்களும் இருக்கிறோம். அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது நாங்க அதுக்கு தயாராகணும். நாங்க கொடுத்தாதான் எங்களை பார்த்து இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க. அதுல இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களுக்கு நான் உறுதிமொழி கொடுக்கறது, எனக்கு எங்க வீட்டுல நானும் என்னுடைய கணவரும் இன்னைக்கே வந்து கண் தானம் பண்றதுக்கு முன் வர்றோம். அது நீங்க என்னைக்கு வேணாலும் வந்து எப்ப வேணாலும் எங்களோட இதை வந்து நீங்க எப்ப வேணாலும் நீங்க வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்பவே இன்னைக்கே இப்ப இந்த நிமிஷத்துல ரிஜிஸ்டர் பண்ண சொன்னா கூட நாங்க வந்து அதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன்னா நான் அதுக்கு முன்ன எடுத்தாதான் என் கூட வர்றவங்க வருவாங்க. அதுக்கு வந்து நான் என்னையை தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தகுதியில நான் இன்னைக்கே வந்து அது இதுவரைக்கும் நாங்க செய்யாம இருந்துட்டோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா முதல்ல அந்த இதை செய்யக்கூடியவங்க நாங்களா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் வந்து அதுக்கு முன் வர்றேன் மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. ஐ ஹோப் நான் வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ், இது வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்க இதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் மாதிரி போட்டு, சார் சொன்ன மாதிரி இந்த இயர்ல யாரெல்லாம் பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் இது பண்ணிருக்காங்கன்றத வச்சு அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு இயர் எண்ட்ல ஒரு அப்ரிசியேஷனோ ஏதோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதுவும் மாணவர்களுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் பண்றதுக்கு. ரொம்ப நீங்க முன் வந்ததுக்கு, உங்களை மாதிரி உங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வேணாலும் அவேர்னஸ் கொடுத்து கண்டிப்பா இது வந்து we will take it up as a project. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. நன்றி மேடம், நன்றி. any other doubts இருந்தா கொஞ்சம் unmute பண்ணி கேட்கலாம். இவங்க கூட வந்து பண்ணிருக்கலாங்க, பண்ண முடியல. Good afternoon, ma'am.
குட் ஆஃப்டர்நூன் மேம். ஆக்சுவலி இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஹலோ சொல்லுங்க கேக்குதுங்க, சொல்லுங்க. எஸ். ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா அந்த நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் இல்லைங்களா, நம்ம கண் தானம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ரெஜிஸ்டர் பண்றத இப்போ ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ற மாதிரி கொண்டுட்டு வந்தாக்கா, ஸோ அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட அவங்க ஆதார் கனெக்ட் ஆகும். ஸோ அவங்க இறக்குற சமயத்துல அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணும்போது விஷயம் தெரியும். அப்போ அவங்க அந்த டொனேஷன் கொஞ்சம் ஒரு ப்ராசஸா ப்ராப்பரா நடக்கும். ஸோ இப்போ இனிமே ஃபியூச்சர்ல அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கும் இல்லையா மேம்? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வர்றதுக்கு தட் இஸ் a good idea actually. only problem is இப்ப ஆதார் லிங்க் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரே ப்ராப்ளம், அந்த 6 ஹவர்ஸ்ங்க, அதான் கோல்டன் பீரியட். அந்த 6 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரணும். அந்த 6 ஹவர்ஸ்க்கு மேல வர இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் நாங்க இன்ஃபேக்ட் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே we want to physically go. either அவங்கள ஹாஸ்பிட்டல் வரும்போதே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இல்லாட்டி நாங்க வீட்டுக்கு போய், பிகாஸ் பிசிக்கலா பண்ணி பேசி அந்த ரிலேட்டிவ்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அதெல்லாம் பண்ண வேண்டும். ஆன்லைன் இஸ் a very good idea. அதை மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி அதை எப்படி ஃபீஸிபிள் ஆக்க முடியும்ன்றது, ஒரு மேபி ஆன்லைன் கேன் ஃபில் தட் வாய்ட். நம்ம இப்ப நம்ம பாக்குற அந்த ஒரு சில இது மிஸ் ஆகி போறதுல கண்டிப்பா இது ஒரு ஹெல்ப்பா இருக்கலாம். பட் எப்படி அந்த 6 ஹவர்ஸ்க்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் வரத்துக்கு நம்ம எய்ம் பண்றதுன்னு பாக்கணும். இன்ஸ்டிடியூஷன் கம்பெனிஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் உயிர் போன பிறகு அந்த என்ன இன்னொரு கேள்வி என்ன வரும் இந்த மாதிரி இதுல போனா, அந்த ஐஸ் சில டைம் இப்போ சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட்டுக்கு வேற ஏதோ ஒரு செப்சிஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு, ஸோ அந்த ஐ யூஸ் பண்ண முடியலன்னா நாங்க அதை டிஸ்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சில கேள்வி இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று வந்துருச்சு, ஸோ அந்த ஐ யூஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஐஸை நாங்க டிஸ்கார்ட் பண்ண மாட்டோம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீசர்ச் வி யூஸ் தம். ஸோ அந்த ஐஸை வி டூ ஜெனட்டிக் டெஸ்டிங். இப்போ நம்ம அந்த சாம்பிள் எடுத்துட்டு ஸ்டெம் செல் ரீசர்ச்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸோ ஐலேயே நிறைய பாத்தீங்கன்னா அந்த கருவிழியில ஸ்டெம் செல்ஸ்ன்ற செல்ஸ் என்னன்னா அந்த செல்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா அணுக்கள் என்ன ஒரு ஆர்கனா கூட வளர்க்கலாம். கண்ணுல இருக்கிற கருவிழியா வளர்க்கலாம், லிவரா மாத்தலாம், எப்படி வேணாலும் அதை மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் நம்ம எடுத்து அதை ஸ்டடி பண்ணி அதையும் ரீசர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐஸ் விச் ஆர் நாட் சேஃப் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்னொரு ஒரு ஆளுக்கு பர்சனுக்கு சர்ஜரி பண்ணி கொடுக்க முடியாதுன்னா அவங்கள நம்ம கண்டிப்பா we will use the eye for research purpose. So that is another thing we do. And one more thing distance ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஐ டொனேஷனுக்கு ஒரு சிலவங்கலாம் ரொம்ப ரிமோட்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப தூரம் வில்லேஜ் சைடு அப்படின்னு. அப்படி இருந்துமே we will never hesitate. யார் எந்த ஐ பேங்க்னாலுமே ஒரு இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு சைலண்ட் அக்ரிமெண்ட். இப்போ கால் பண்ணாங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா we will inform the next closest eye bank, and அந்த eye bank it is our duty of the eye bank to travel to that place however far it is. So அந்த 6 hours time குள்ள அப்படின்னா even if it is 100-200 kilometers-நாலும் the eye bank will take it up. So it is எப்படி சொல்றது, it is the thing we can offer for a patient who's for the relative who's willing to donate. So distance will not be a problem. ஒன்னு நாங்க we will refer to the next nearest eye bank, or we can take the efforts to travel. யூசுவலா நான் eye bank calls-க்குலாம் போயிருக்கேன் முன்னாடி. அப்போ சின்ன சின்ன வில்லேஜஸ்ல இருந்தெல்லாம் வரும், அங்க எலக்ட்ரிசிட்டி இருக்காது, ஒன்னும் இருக்காது. ஸோ நாங்க போகும்போதே டார்ச் எல்லாமே எடுத்துட்டு போவோம், பாதி தூரம் நடந்து போவோம், ஏன்னா அந்த ரோட்ஸ் இருக்காது அங்க. பட் ஆனா இருந்தாலும் it is considered such a big prestige donation that we will honor it no matter what. So போவோம் அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்னு ஒரு சில கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெயின் கம்யூனிட்டிஸ், இந்த ஒரு சில நார்த் இந்தியன் கம்யூனிட்டிஸ்லாம் அவங்களுடைய கல்ச்சர்லயே ஐ டொனேஷன் இஸ் a very big pride. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் கிட்ட பாத்தீங்கன்னா
இப்போ மெட்ராஸ்லயே இருக்கிற ஜெயின் கம்யூனிட்டிஸ் அந்த நார்த் இந்தியன் கம்யூனிட்டி நிறைய கால்ஸ் எனக்கு எங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வரும். ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர்ல இட் இஸ் அ பிக் ப்ரைட். ஸோ அந்த மாதிரி நம்மளுமே ஈவன் இஃப் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர்னு இல்லாம அட்லீஸ்ட் நம்ம ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இப்போ இந்த காலேஜ்லனா இந்த காலேஜோட ப்ரைடே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது பிளெட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த கம்யூனிட்டிக்கு வி ஷுட் மேக் இட் அ பிக் ப்ரைட் தட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவர் பீப்புள் வில் டொனேட் or will pledge அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கொண்டு வர்றது ஐ ஃபீல் இஸ் a very positive thing. Dr. Shruti, one question. If இப்போ visually impaired இருக்காங்கல்ல, அவங்க ஆக்சுவலா ஐ டொனேட் கார்னியா தானே, if there is no defect in the cornea அவங்க டொனேட் பண்ணலாம் இல்லையா? கார்னியால டிஃபெக்ட் இல்லைன்னா கண்டிப்பா டொனேட் பண்ணலாம். So if the cornea is clear and retinal வேற எதுவும் இஷ்யூ இல்லைன்னா blind visually impaired க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. sometimes even brain the not just the eye might be completely normal, just the brain occipital regionல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால they might not have vision. so அதனால visually impaired people can also 100% donate. Nothing to stop that. so only thing is அந்த கருவழி வந்து அந்த black portion should be that clear-ஆ இருக்கணும். that's the only thing. Can you see any more questions? I think that's it. வேற எதுவும் questions இருக்கிற மாதிரி தெரியல. மேடம், உலகத்திலேயே ரொம்ப சிறிய நாடு ஸ்ரீலங்காங்கிறாங்க. அங்கிருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் வைஸ் வருதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா சார். இந்த வீடியோ நான் போட்டதுமே நான் இப்ப லாஸ்டா ஒரு வீடியோ போட்டது இட் இஸ் ஃப்ரம் தி ஸ்ரீலங்கன் சொசைட்டி. ஸ்ரீலங்கன் பீப்புள் அகைன் இட் இஸ் பார்ட் ஆஃப் தேர் கல்ச்சர். ஸோ தி மினிட் that becomes part of the culture, it becomes accepted. so adnala na I am stressing so much on making it a part of culture. so sila families pathina ipo oru sila lineages vandu pathina they also believe, oru sila chettiars and mari they also believe in eye donation. so and madri set of people kitta irundha engalukku nariya calls varum. so I think it is a matter of accepting it as a part of your culture. so Sri Lanka la vandu pathina neenga sonnadhu very very true. lot of eye donations happen because of the awareness and because they accept it as a part of their culture. So thank you again, Dr. Shruti. One small thing I want to ask Chandrasekhar sir, what was his story of donating? like what made him, because Sorry? that what made Chandrasekhar sir, what was his trigger to donate? how was he aware about it before? ஏனா இந்த மாதிரி real life stories கிட்ட இருந்து we can learn a lot. so I'll let him tell the real life story. I won't tell you. என்னுடைய டொனேஷன் எப்படி நீங்க அந்த இதுக்கு வந்தீங்கன்றது சொல்ல முடியுமா? டாக்டர், நான் வந்து மெட்ராஸ் ஜூனியர் சேம்பர் பிரசிடென்டா ஆகும்போது என்னுடைய இன்ஸ்டலேஷன் மீட்டுக்கு டாக்டர் பத்ரிநாத் வந்திருந்தார். ஓகே. அவரு பேசும்போது அந்த ஐ டொனேஷன் பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசியிருந்தாரு. சப்சிக்வெண்டா தான் என்னுடைய சன் இறந்து போனா. அதுல என்னன்னா, நான் வந்து சங்கர் நேத்ரால போன் பண்ணது யாருக்குமே தெரியாது, எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. நான் தனியா போயிட்டு அங்க போன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்லயும் ஒன்றும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுக்கப்புறம் அந்த எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் நான் அந்த கண்களை கவனிச்சேன். அது ஒரு சின்ன கருப்பு நூல் போட்டு தைச்ச மாதிரி தான் இருக்கும். அது வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி எந்த விஷயமுமே இல்லை. அதுதான் என்னுடைய இது. அதோட இப்போ வந்து நம்ம தேசிய பார்வையற்றோர் சங்கத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறோம். நாங்க நம்ம தேசிய பார்வையற்றோர் சங்கம் இந்த ஆண்டு தான் நம்ம 60 வருஷம் முடிச்சிருக்கோம். 60 years old ஆர்கனைசேஷன். அது இப்ப தீப்தி நம்ம முதன்மை நிர்வாகி ஆனதுக்கு அப்புறம் நிறைய இது மாதிரி பணிகளை நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க வந்ததுக்கு எல்லா சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் நிச்சயமா இந்த உறவு வந்து எப்போதும் தொடர்கதை தான் சொல்லி நம்ம கண்டினியூ அவர் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பா சார், கண்டிப்பா. எப்பயுமே இது especially when we are helping children with visual impairment, it is never a one time, it's a journey தான். ஸோ எந்த சைல்டுமே வந்து நம்ம குழந்தைய அடாப்ட் தான் பண்ணிக்க முடியும். ஸோ
whenever any child comes, that child becomes our child along with the journey. It's a journey. And நம்மளுடைய networking also, like with NAB உடைய association and certain other organizations, Vidyasagar oda, all these associations வந்து நம்ம வச்சுக்கிறதுனால நம்மளுடைய குழந்தைங்க வந்து they grow in life. So I feel it's always a journey together rather than a one time thing. So ரொம்ப சந்தோஷம் என்ன கூப்பிட்டதுக்கு, நீங்க ஒரு opportunity கொடுத்ததுக்கு, ஷேர் பண்றதுக்கு. I'm always happy to come to be a part of this. And I'm very happy today. Kanmani madam முன் வந்து இப்படி இது பண்ணது, I think ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ கண்மணி மேடம் we are expecting உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் இது. let's see நீங்க how you can mobilize that. And ஒரு இதுக்குன்னு ஒரு பர்சன் இன்சார்ஜ் மாதிரி போட்டு, not just this year but every year நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கூட we can plan to run continuous-ஆ பண்ணலாம். கண்மணி மிஸ் இருந்ததுனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு சார், நல்லா புரிஞ்சிருச்சு, அதனால அவங்க கேள்வி கேட்கல. ஒருவேளை நாங்க இல்லைன்னா கேள்வி கேட்டிருப்பாங்களோ என்னவோ. இல்ல பட் இது தொடர் உறவு தானே, சோ அப்புறம் கூட அவங்க கேள்வி கேட்கலாம். ஆமா ஆமா, அதுக்கப்புறம் கேட்பாங்க. எஸ் எஸ் டெஃபினட்டா கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே அப்படிதான், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேள்வி கேட்பாங்க. when they start practically அவங்களுக்கு நிறைய டவுட் வரும். ஆமா ஆமா. So Dr. Shruti can be prepared for all that. Yes, I am always ready. என்னோட நம்பர் I'm just sharing it here in the chat box. So all the students, கண்மணி மேடம்க்கு பயந்து கேள்வி கேட்காத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் இல்ல கால் பண்ணலாம். I'll be happy to take your doubts or whatever you feel like sharing with me. I'll be happy. Okay, ma'am. Okay. So I was just thanking all of you, and we'll continue the relationship as usual. And Kanmani ma'am, big thank you. And of course, I have all the support of the committee. So I am really, really grateful for that. My technical staff, that is Jnana Prakash and all the rest of the staff, have helped me behind the scene quite a bit, and they always do. So this program could have never been otherwise a success. We will keep meeting like this, Dr. Shruti, and we seek your help always. Thank you. We can continue, keep it as a continuing program for the students of every batch as they come in. Kanmani ma'am, this is for you. So we can keep it as a running program also. So I'll be happy to help in that. So thank you so much for the opportunity. I thank NAB, I thank Stiti Bhatia, I thank Chandrasekhar sir for giving this wonderful opportunity. Thank you. Thank you so much.